Hey singers, welcome to drama series Summer. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Centimeter of Loveல எபிசோட் நம்பர் 2 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்னன்னே தெரியாம வந்து கிளின்னு கிழிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு என் பையனே அப்படின்னு சொல்றாங்களா. அப்பதான் தெரியுது கூட்டிட்டு வந்தது அவங்க அம்மா தான் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் ஏம்மா என்ன பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டா அவங்க அம்மாவும் நீ என்னைக்காவது நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது என்ன பாத்திருக்கியா, உன்னோட வேலையை நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உன்னை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வரல, நேரா உன்னை ஹோட்டலுக்கு வர சொன்னேன்னு. ஹீரோவும் அதெல்லாம் சரிதான், இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து என்ன ஹக் பண்ணிட்டு நான் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, என்ன கதை, நீங்க என்ன பண்ணி வச்சீங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஓ அந்த பொண்ணா, ஆக்சுவலி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டிங் அப்ளிகேஷன்ல அவளை பத்தின டீடைல்ஸ் எனக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் அவ நல்ல பொண்ணு தானா அப்படின்லாம் விசாரிக்கணும்ல, அதுக்காக உன்னோட ஐடியில இருந்து நான் தான் அவளுக்கு மெசேஜ் அனுப்புறேன். அப்பப்போ குட் மார்னிங் குட் நைட் அப்படின்லாம் அனுப்பிட்டு இருந்தேன். அவ சோகமா இருக்கும்போது நிறைய ஜோக்ஸ் அனுப்பிட்டு இருந்தேன். அவளுக்கு ஒன்னு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சரி ஓகே இன்னும் நல்லா பொண்ணா இருந்தா அப்படின்னா உங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண வைக்கலாம் நினைக்கிறதுக்குள்ளாடி அவளுக்கு ஆல்ரெடி 2 பிரேக்கப் ஆன விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அதனால நானும் அவகிட்ட பிரேக்கப்னு சொல்லிட்டேன். ஆனா உன்னை தேடி டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வருவான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு. நம்ம ஹீரோவும் நல்லா வருவீங்கம்மா, இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், பையனுக்காக நீங்களே போயிட்டு டேட்டிங் அப்ளிகேஷன்ல எல்லாம் சாட் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஹீரோவோட அம்மாவும் வீடுடா இந்த தடவை இப்படி ஆயிடுச்சு, எல்லா தடவையும் அப்படி ஒன்றும் நடக்காது, உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஹீரோ ஓகேமா போதும் நிறுத்துங்க, தயவு செஞ்சு நீ இதை கண்டினியூ பண்ணாதீங்கன்னு சொல்ல அவங்க அம்மாவும் நான் உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், என்ன சாப்பிடு அப்படின்னு சாப்பாடு ஓடி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா தன்னோட மேல இருக்கக்கூடிய பாசத்துலதான் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு ஹீரோவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா ஹீரோ கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க. அங்க என்ன ஒரு கோயின்சிடென்ஸ்னா நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவும் அதே ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அதான் நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல, இப்ப நான் கிளம்பவா அப்படின்னு கேட்டா அவங்க அப்பாவும் இன்னும் நான் முடிக்கல, ஒரு கிளைண்ட் வருவாங்க அதனால உட்கார்ந்துட்டு அப்படின்னு. ஹீரோயின் வேற வழி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்களே, அவங்க ஹீரோ கிட்ட நிறைய பொண்ணுங்களோட போட்டோ காமிச்சு இதுல அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் இருக்கு, எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி வை சரியா, அதுக்கப்புறமா நான் வந்து ஃபைனலைஸ் பண்றேன், இப்ப எனக்கு ஒரு கால் பண்ண வேண்டியது இருக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு எழுந்திருச்சு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இதுக்கு மேல உங்களோட கிளைண்ட பாக்குறதுக்காக என்னால வெயிட் பண்ண முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அவங்களும் எழுந்திருச்சு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் போகும்போது கரெக்டா ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை ஹீரோ அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிராஸ் பண்ணி போறாங்களா. சோ நம்ம ஹீரோயின் கேட்டுட்டாங்க. ஹீரோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓ உங்களை ரூமுக்கு கொண்டு வந்துட்டீங்களா, ரூம்ல இருக்க சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஆக்சுவலி பேஷண்ட ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்கல்ல, அதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோ தான் ஒரு சரியான பொம்பளை பொறுக்கியாச்சு. அது மட்டும் இல்லாம டேபிள் முழுக்க ஒரே பொண்ணுங்க போட்டோவா வச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்ம ஹீரோயின். அதனால என்ன பகல்லையே ஆரம்பிச்சிட்டியா, இத்தனை பொண்ணுங்கள்ல எந்த பொண்ணு செலக்ட் பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கியா, ஆல் தி பெஸ்ட், என்னைக்காச்சும் ஒரு நாள் எதையாவது ஒரு பொண்ணு கிட்ட மாட்டோ பாரு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் புரியல இவ என்ன சொல்லிட்டு போறா அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் யோசிச்சுட்டு ஏய் நீ நினைக்கிற மாதிரி பட்ட பையன் நான் இல்ல அப்படின்னு கத்துறாங்க. ஆனா பாவம் நம்ம ஹீரோயின் கிளம்பி போயாச்சு. எங்க கட் பண்ணா ஹீரோயினோட தம்பி ஜென்லியை காமிக்கிறாங்க. ஜென்லி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணோட நேம் லீபி. லீபியும் ஜென்லியும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜென்லி வந்துட்டு என்ன தரதலையா சுத்தினாலும் காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாலும் லீபிக்கு ரொம்பவே உண்மையா இருக்காங்க, நிறைய பாசத்தை அள்ளி கொட்டுறாங்க. அதனால லீபி ஜென்லியை விட்டுட்டு என்னைக்குமே போக மாட்டாங்க. ரெண்டு பேருமே இப்போ லீபியோட வீட்ல தான் இருக்காங்க. லீபியோட அம்மா அப்பா வெளியில போயிருக்காங்க. ஜென்லியோட போன்ல தான் லீபி மொபைல் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஜென்லியும் இப்போ விளையாடுனதெல்லாம் போதும், நீ என்ன எப்ப கல்யாணம் பண்ணிப்பா அதே எனக்கு சொல்லு அப்படின்னு. லீபியும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இல்ல 7 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்களா. ஜென்லியும் இல்ல என்னால முடியவே முடியாது, எனக்கு உன் கூடவே இருக்கணும், அதனால என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா ரொமான்டிக்கா போயிட்டு லீபியை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா வெளியில போன லீபியோட பேரண்ட்ஸ் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு இருக்காங்களா. லீபி போயிட்டு அம்மா அப்பா நிறுத்துங்க, அவனோட பாய் ஃப்ரெண்ட், அவங்க கிட்ட பேசுங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கதறாங்க. அதனால சரி ஓகே அப்படின்னு ஜென்லியை உட்கார வச்சுட்டு டிடெக்டிவ் மாதிரி 3 பேரும் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. லீபிக்கு ரொம்பவே பயம், ஐயோ அம்மாவும் அப்பாவும் என்னத்தை கேட்க போறாங்களோ அப்படின்னு. அவங்க அம்மா அப்பாவும் ரிலாக்ஸ்டா ஜென்லி கிட்ட சரி உன்னோட ஃபேமிலி நேம் என்ன, உன்னோட ஃபேமிலி என்ன பண்றாங்க, உங்ககிட்ட கார் இருக்கா, உங்ககிட்ட வீடு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்களா. ஆனா ஜென்லி கிட்ட ஒண்ணுமே கிடையாது, சொந்த வீடும் கிடையாது காரும் கிடையாது, வீடு இருக்கிறது இஎம்ஐல. அதனால எல்லா உண்மையுமே சொல்றாங்களா. இதை கேட்ட உடனே லீபியோட அம்மாவும் அப்பாவும்
உன்கிட்ட வீடு இல்ல, பணம் இல்ல, ஒழுங்கான வேலை இல்ல, நீ வந்து ஏன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேக்குறியா? எவ்வளவு தைரியம் இருக்கு? வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. இதனால லீபிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ரூமை லாக் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க அம்மா அப்பாவும் போயிட்டு டின்னருக்கு டைம் ஆச்சு, வா வா, எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பிள்ளை, இப்படி சாப்பிடாம கடந்த அப்படின்னா எங்களால எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேக்குறதுக்கு லீபியும் நான் ஒண்ணு வரமாட்டேன், நீங்க எப்படி ஜென்லி கிட்ட அப்படி பேசலாம்? ஜென்லி என்ன நல்லா பாத்துப்பா, அவன் கிட்ட காசு பணம் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா என்கிட்ட அவன் காட்டுறதுக்கு நிறைய பாசம் வச்சிருக்கான், நீங்க அவனை அக்செப்ட் பண்ணாதான் நான் வெளியில வருவேன் அப்படின்னு. அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியாது. இதுக்கிடையில ஜென்லி வீட்டுக்கு கொண்டு போகல, கீழே ஏதோ அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லீபிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நீ ஏதாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண, அது வரும்போது நான் அப்படியே டெலிவரி மேன் மாதிரி மேல வந்துடுறேன் அப்படின்னு. லீபியும் ஓகே அப்படின்னு ஆர்டர் போட்டு சந்தோஷமா இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயினோட அக்காவுக்கு ஹீரோவை நேத்திக்கு பார்க்க போனாங்கல்ல, அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. உனக்கு ஹீரோவை தெரியுமா? நீ நேத்திக்கு அவனோட ரூமுக்கு போனியா? அவனுமே தயவு செஞ்சு அவன்கிட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி என்னோட மாமனாருக்கு அவனை ஆபரேஷன் பண்ண சொல்லு, அவன் ஆபரேஷன் பண்ணானா கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். ஆல்ரெடி உன்னோட அத்தா நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டாங்க, ஆனா அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தான், அதான் உனக்கு அவனை தெரியும்ல, ப்ளீஸ் 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 அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் எனக்கெல்லாம் ஒண்ணு அவனு தெரியாது அப்படின்னு சொல்றாங்களா, ஆனா அவங்க அக்கா எனக்காக இதை கூட பண்ண மாட்டியான்னு கேக்குறாங்க. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினும் ஹீரோ பின்னாடி ஓடுறாங்க. ஆனா ஹீரோ ஆல்ரெடி கதவு அடைச்சிட்டு உள்ள போயிடுறாங்க. சரி அப்படின்னு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோ வந்த உடனே நம்ம கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்களா. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ மொபைல ஆன் பண்ணி என்னோட அம்மா டேட்டிங் அப்ளிகேஷன்ல இருக்காங்க, அவங்க தான் நிறைய பொண்ணுங்களோட போட்டோஸை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க, அவ்வளவுதான், நான் ஒண்ணு பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்திட்டு இருக்கல, நீ நினைக்கிற மாதிரிப்பட்ட பையன் நான் கிடையாது அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் ஓகே 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 நில்லு எங்க நீ போயிட்டு இருக்க, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஒரு பேஷண்ட் 702ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீ தான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும், ப்ளீஸ் அந்த சர்ஜரி மட்டும் நீ பண்ணேன்னு. நம்ம ஹீரோவும் இல்ல எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் பழி வாங்குறதுக்கு இதுதான் நேரமா, நீ அன்னைக்கு நான் பண்ணதை ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு என்னோட மாமனார பழி வாங்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு டாக்டரா இருந்துட்டு பழி வாங்குற குணத்துல இருக்க முடியுமா? எனக்கு ஒண்ணு பழி வாங்குற எண்ணம் எல்லாம் கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டல்ல வேற நிறைய டாக்டர்ஸும் இருக்காங்க, எனக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு வேலை இருக்கு, கிளம்பு அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டாக்டர் வந்து சொல்றாங்க, ஒரு ஆள் கார் ஆக்சிடென்ட் ஆகி இங்க வந்து சேர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி பிரைன் டெட் ஆயிடுச்சு, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே நான் டொனேட் பண்றேன் அப்படின்னு ஆல்ரெடி அவங்க சைன் போட்டு கொடுத்திருக்காங்க, அதனால அவங்களோட ஆர்கன்ஸ் எதையாவது நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு. ஹீரோவும் டெஸ்ட் எல்லாத்தையும் ரன் பண்ணிட்டீங்களா, ரிசல்ட் என்கிட்ட காமிங்க, எந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள பேஷண்ட்டுக்கு இது பொருந்தும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம அவங்களுக்கு கொண்டு போயிட்டு இந்த ஹார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு டாக்டர்ஸும் செக் பண்ண போறாங்க. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இன்னைக்கு ஒரு ஃப்ளைட்டை ஓட்ட போறாங்க, சோ அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ சர்ஜரியை முடிச்சிட்டாங்க, ஹார்ட்டை வெளியில எடுத்துட்டாங்க. ஹார்ட் வந்து ஷாங்காயில ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய பையனுக்கு தான் மேட்ச் ஆயிருக்கு, நீங்க அங்கதான் போயிட்டு இந்த ஹார்ட்டை உடனே ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த ஹார்ட்டுக்கு சொந்தக்காரவங்களோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்க கன்சீவா இருக்காங்க, அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை நிக்க சொல்லிட்டு என்ன காப்பாத்த போய் தான் என் ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க, என் குழந்தை இன்னும் இந்த உலகத்துக்கு வரவே இல்லை, அதுக்குள்ள அவங்களோட அப்பாவை இழந்துடுச்சு, தயவு செஞ்சு அவங்களோட ஹார்ட்டையாடு நீங்க காப்பாத்துங்க, என் ஹஸ்பண்டோட இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் கவலையே படாதீங்க, சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க இன்னைக்கு டேக் ஆஃப் பண்ணக்கூடிய ஃபிளைட்ல இருக்கக்கூடிய எல்லா ஏரோஸ்டர்ஸையுமே கூப்பிட்டு இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போறோம், நமக்கு பேசஞ்சர்ஸ் வருவாங்கல்ல, அவங்க கூடவே ஒரு டாக்டரும் வர போறாங்களாம், சர்ஜரிக்காக இதயத்தை இங்க இருந்து ஷாங்காய்க்கு எடுத்துட்டு போவாங்க, நீங்க எந்த ஒரு பேசஞ்சர்ஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றத தெரியாம கூலா அதை ஹேண்டில் பண்ணணும்னு எல்லாருமே ஓகே நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ தான் ஃபிளைட்ல வர போறது அப்படின்ற விஷயம் தெரியாது. அந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கக்கூடிய கார் டிராபிக்ல மாட்டிடுது, நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியாது. இந்த பக்கம் பேசஞ்சர்ஸ் எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயின் பேசஞ்சர்ஸ் எல்லார்கிட்டயுமே இன்னும் ஒரு 5 minutes லேட்டா தான் ஃபிளைட் கிளம்ப போகுது, ஏன்னா ஒருத்தவங்க வர வேண்டியது இருக்குன்னு. அதை கேட்டோடே உள்ள இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்ல கொஞ்சம் பேருக்கு கோவம் வருது, ஏன்னா மூக்குல வேர்க்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கதானே செய்வாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ எப்படியோ ஒரு பைக்கை பிடிச்சு பைக்ல வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பேசஞ்சர்ஸ் எல்லாரும் எங்களுக்கு சீக்கிரமா போக வேண்டாமா, ஒரு ஆளுக்காகலாம் எங்களால வெயிட் பண்ண முடியாதுன்னு. உடனே நம்ம ஹீரோயின் வந்து பேசஞ்சர்ஸ் கிட்ட பேசுறாங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஹார்ட் தேவைப்படுது, அதை கொண்டு வர போறவங்களை நீங்க பிக்கப் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆனாலும் வெயிட் பண்ண தானே செய்வீங்க,
போவீங்க. அதை தான் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம். சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு. அதனால எல்லாரும் வாய மூடிட்டு அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் மறுபடியுமே ஓட்டுற இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இன்னும் மீட் பண்ணிக்கவே இல்ல. நம்ம ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குது. ஹீரோயினும் ஃளைட்டை டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க லேட்டா போனதுனால அந்த பக்கமா வரக்கூடிய இனி ஒரு ஃளைட்டும் வந்துட்டு இருக்கு. சோ ரெண்டுமே மோதிக்க கூடாது. அதுக்காக நம்ம ஹீரோயின் இனி ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி அந்த ஃளைட் போனதுக்கு அப்புறமா தான் டேக் ஆஃப் பண்ண முடியும். சோ அத பாசஞ்சர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்களா. நம்ம ஹீரோக்கு கேட்ட உடனே பயம் வந்துடுது. அதனால நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க. ஏர் ஹோஸ்டஸும் கால் பண்ணி கொடுக்கறாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே பேசுங்கன்னு சொல்றாங்களா. ஹீரோ சொல்றாங்க, இது ரொம்பவே மெடிக்கல் எமர்ஜென்சி. ஒருவேளை நீங்க இனி ஒரு ஸ்டாப்ல இறங்கி கொண்டு போனீங்க அப்படின்னா அதுக்குள்ள இந்த ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால எங்களுக்கு டைரக்டா கூட்டிட்டு போங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படி போனா எல்லா பேசஞ்சர்ஸோட உயிருக்குமே ஆபத்தாயிடும். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வேற ஒரு வழி செஞ்சு கொடுக்கறேன். கண்டிப்பா நீங்க நினைச்ச நேரத்துக்கு ஷாக் ஆகி போவீங்க. அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன்னு நம்ம ஹீரோ ஓகே நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு அவங்களோட இடத்துல போய் உட்கார்றாங்க. இப்போ ஹீரோயினோட கோ-பைலட் கேக்குறாங்க, நீ என்ன பண்ண போற? நம்மளால டைரக்டாலாம் போக முடியாதுன்னு. அதுக்கு ஹீரோயினும், நான் ஒரு கேப்டன், நான் நினைச்சேன் அப்படின்னா பிரைவேட் ஜெட்டே என்னால புக் பண்ண முடியும். அதனால அவங்களுக்காக எமர்ஜென்சிக்கு நான் ஒரு பிரைவேட் ஜெட் புக் பண்ணிருக்கேன். அடுத்த ஸ்டாப்ல நம்ம இறங்கும் போது அதுல அவங்கள அனுப்பி விட்டுடலாம் அப்படின்னு கோ-பைலட் ஓகே சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இடையில ஒரு ஸ்டாப்ல இறங்கணும்ல, அந்த இடத்துல இறக்கி விடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஏர் ஹோஸ்டஸ் உங்களுக்காக பிரைவேட் ஜெட் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதுல போயிடுங்கன்னு. உடனே நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம அதுல ஏறி டைரக்டாவே ஷாங்காய் போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்பதான் ஹீரோட பேச பாத்திருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு ஓ ஹீரோ நல்லவன் தானோ அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்திருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹார்ட் சர்ஜரிய சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் இன்னுமே லீபி ரூமை விட்டு வெளியில வரவே இல்ல. அதனால அவங்க கிட்ட கெஞ்சி கெஞ்சி இருக்காங்களா. அப்ப காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. யாரு அப்படின்னு ஓபன் பண்ணி போய் பார்த்தா ஜென்லி வந்திருப்பாங்க. நான் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், இதுதான் லீபிக்கு பிடிக்கும்னு. லீபியோட அம்மா அப்பாவும் ஒழுங்கு மரியாதை வெளியில போயிடா, இல்லனா நான் காலரை பிடிச்சு வெளியில துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜென்லியும் ப்ளீஸ் என்ன உள்ள விடுங்க, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி நீங்க என்ன கேட்கலையே, எல்லாரும் நல்ல நல்ல போஸ்டிங்ல இருக்காங்கன்னு. அதனால லீபியோட அம்மா அப்பாவும் சரி ஓகே உள்ள வா, உள்ள வந்து என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்டா நம்ம ஜென்லி சொல்றாங்க, என்னோட அக்கா இருக்காங்களே அவங்க பைலட்டா இருக்காங்க, கேப்டனா இருக்காங்க அப்படின்னு. லீபியோட அம்மா அப்பாவும் அவ நல்ல வேலையில இருந்தா அவ சம்பாதிப்பா, அதை அவளுக்கு வச்சுப்பா, உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்களா. ஜென்லி சொல்றாங்க, இப்ப வேணா நான் இந்த நிலைமையில இருக்கலாம், இன்னும் நான் கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு போவேன், ஏன்னா எனக்கு நாலேஜ் இருக்கு, நான் இது படிச்சிருக்கேன் அது படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல. லீபியோட அம்மா அப்பா ஒரு பிசினஸ் மேன், சோ அவங்க வந்துட்டு நிறைய क्वेश्चंस கேக்குறாங்க. எல்லா क्वेश्चंसக்குமே ஜென்லி பட 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 படன்னு ஆன்சர் பண்றாங்க. நிஜமாவே இவனுக்கு திறமை நிறைய இருக்கு அப்படின்னு லீபியோட அம்மா அப்பா இப்பதான் அவனோட அறிவுக்கு மரியாதை கொடுக்கறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஷாங்காயில ஒரு ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்றாங்க. ஏன்னா ஷாங்காயில இருந்து சைனா போகக்கூடிய ஃளைட் வந்ததுக்கு அப்புறமா தானே இவங்க போக முடியும். அதுக்காக ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்றாங்க. வந்து இருந்ததுதான் உண்டு ஒரே ஃபேமிலி குரூப்ல மெசேஜ் அவங்க அப்பாவும் தம்பியும் மாறி மாறி அனுப்பியிருக்காங்க. ஜென்லிக்கு லீபியா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்க. வீட மட்டும் அவன் பேருக்கு எழுதி வச்சா போதும்னு. ஹீரோயினோட அக்காவும் அதை மட்டும் பண்ணிடாத முட்டாள்தனமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெசேஜா அனுப்பியிருக்காங்க. எல்லாத்தையுமே கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். அதே மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அங்க அவங்களுக்கு அவங்க அம்மா ஒரே மெசேஜ், நான் இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ல போட்டு வச்சிருக்கேன், இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ல போட்டு வச்சிருக்கேன், இந்த பொண்ணை பாரு அந்த பொண்ணை பாருன்னு. நம்ம ஹீரோவுக்கும் தலைவலி வருது. ரெண்டு பேருமே தலைவலியில நைட்டோடி நைட்டா ஜாகிங் போகலாம் அப்படின்னு எழுந்திருச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல ஓடிட்டு வராங்களா. நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு வயிறு வலி வந்துடுது. அப்படியே ஒரு பெஞ்ச்ல போய் உட்கார்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அதை கவனிச்சிடுறாங்க. ஏமா உனக்கு என்ன ஆச்சு? நான் ஒரு டாக்டர், நான் பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. ஏய் நீயா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா நீலாம் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் போப்போ அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, நான் ஒரு டாக்டர், அதனால யாருக்கு வேணாலும் ஹெல்த் தேவைப்படும் போது நான் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயினோட வயிறு மேல கை வச்சு இங்க வலிக்குதா இங்க வலிக்குதா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்களா. ஹீரோவும் இது வந்துட்டு கோல்டுனால வந்தது, இந்த குளிர்ல நீ வந்து ஓடி வந்திருக்கல அதனால, சரி வா நான் உன்னை ஹாஸ்பிடல் கூட்டு போறேன்னு. ஹீரோயினும் என்ன அங்க மட்டும் கூட்டுறாத, நான் வரவே மாட்டேன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் சரி அப்படின்னா என் கூட ஹோட்டலுக்காவது வா, உன்னோட ஹோட்டல் ரூமுக்கு
கூட்டிட்டு போயிட்டு நான் உனக்கு மருந்து பாக்குறேன் இப்படின்னு ஹீரோயின் அப்படியே அலேக்கா கையில பிரைடல் ஸ்டைல்ல தூக்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்னடா பண்ற விடு விடுன்னு கேட்டா நம்ம ஹீரோ விடுறதா இல்ல. இப்ப ஹோட்டல் ரூம்குள்ள போயாச்சு. நம்ம ஹீரோயினை சோஃபால படுக்க வச்சுட்டு இங்கே இரு நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு ஹாட் வாட்டரை ஒரு ஸ்பாஞ்ச்ல முக்கிட்டு அதை வச்சு ஹீரோயினோட வயித்து மேல மசாஜ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரொட்டீனா நிறைய தடவை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட வயிறு வலி சரியாகிறது வரைக்கும். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நேரம் வச்சதுக்கு அப்புறமா வயிறு வலி சரியாயிடுச்சு. ஹீரோவும் இப்ப பரவாயில்ல தானே அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி உனக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குதா அதனாலதான் இந்த மாதிரி நைட்டு ஓடி வந்தியா நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நம்ம ஹீரோயினும் ஹீரோ மேலதான் இப்ப கொஞ்சம் நல்ல இம்ப்ரெஷன் வந்துடுச்சு. அதனால சொல்றாங்க எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. என்னோட ஃபேமிலில இருந்து எனக்கு அங்க இங்க எல்லா இடமும் ஒரே குத்து குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. எங்க போறதுன்னே தெரியலன்னு நம்ம ஹீரோவும் உன்னோட சந்தோஷம் என்னமோ அதை பாரு கண்டிப்பா உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நீ சந்தோஷமா வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவன் தத்துவெல்லாம் பேசுறானா அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில லீபியோட அம்மா அப்பா ஜென்லிய கூப்பிட்டு இருப்பாங்க. ஜென்லிய சந்தோஷமா போறாங்களா முன்னாடி இருக்காத பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு லீபியோட அம்மா பக்கத்துல வந்து உட்கார சொல்றாங்க. எதுக்கு நீங்க கூப்பிட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பையன் வரான். லீபியோட அம்மா அப்பா அந்த பையனை உட்கார சொல்லிட்டு உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அந்த பையனும் எனக்கு இத்தனை வயசாச்சு நான் இந்த வேலை பாக்குறேன் இவ்ளோ சேலரி சம்பாதிக்கிறேன் நான் லீபியா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன்னு உடனே ஜென்லி வந்து என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அந்த பையனும் இவன் யாரு அப்படின்னு கேட்டா லீபியோட அம்மா அப்பாவும் இவன் லீபியோட கசின் அதனாலதான் நாங்க இங்க கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு ஜென்லிக்கு புரிஞ்சு போச்சு. லீபியோட அம்மா அப்பா என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னு இந்த பையன் போனதுக்கு அப்புறமா அடுத்த பையன் அப்படின்னு ஒரு 10-15 பேராவது வந்திருப்பாங்க. ஜென்லிக்கு போதும் ஆயிடுச்சு. ஜென்லி சொல்றாங்க போதும் நிறுத்துங்க இதுக்கு மேல ஒரு பையனையும் நீங்க இன்டர்வியூ எடுக்க வேண்டாம் நான் மட்டும்தான் லீபியை கல்யாணம் பண்ணிப்பேன் யாரையுமே நான் அவளை கல்யாணம் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன்னு லீபியோட அம்மா அப்பா சொல்றாங்க. ஒன்னு எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனா உன்கிட்ட காசே கிடையாது நீ எப்படி எங்களோட பொண்ணை பாத்துப்ப இப்போ இன்டர்வியூ வந்தாங்களே அந்த பசங்களை பாத்தியா உன்னை விட எவ்வளவு குவாலிஃபைடா இருக்காங்க அப்படின்னு அதையும் மீறி நாங்க உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீ உன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு என்னோட ஃபேமிலி நேம சேர்த்துக்கணும் நீ குவான் ஃபேமிலி கிடையாது லீ ஃபேமிலியை வந்து சேரணும் அப்படின்னா வேணா நான் கல்யாணம் பண்ணி தரலாம் அப்படின்னு அடுத்த செகண்டே ஜென்லியும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் உங்களோட ஃபேமிலியில வந்துடுறேன் அம்மா அப்பா உங்களை நான் இனி அம்மா அப்பானே கூப்பிட ஆரம்பிச்சிடுறேன்னு லீபியோட அம்மா அப்பாவும் அப்படின்னா சரி உன்னோட அம்மா அப்பாவை வந்து எங்ககிட்ட பேச சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஜென்லி அவங்க அப்பா அம்மாவை வர சொல்லிருக்காங்க. இப்ப ஜென்லியோட அப்பா அம்மா வந்து உட்கார்ந்த உடனே டீ எடுத்து ஜென்லி குடுக்க போறாங்களா. அப்பா அம்மா குடிங்க அப்படின்னு ஜென்லியோட அப்பாவும் வாங்க போறாங்க. ஆனா ஜென்லி தான் இப்போ லீபியோட அப்பா அம்மாவை தன்னோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டாங்களே சோ லீபியோட அப்பா கிட்ட குடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஜென்லியோட அப்பாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது. அதே மாதிரி அடுத்தது டிஷ்யூ எடுத்து கொடுக்குறாங்க. அப்பவுமே இதுதான் பண்றாங்க. இத பார்க்கும்போது ஜென்லியோட அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. சரி ஓகே இங்கே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா எப்படி சாப்பிட போலாம் அப்படின்னு சாப்பிடுறதுக்காக போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் லீபியோட அம்மாவும் அப்பாவும் உங்க பையனை எங்களோட பையனை நாங்க மாத்திக்க போறோம் அவனோட ஃபேமிலி நேமை சேஞ்ச் பண்ணிக்க போறோம் எல்லாத்துக்கும் நீங்க ஓகே சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்கும் போதுதான் ஜென்லியோட அப்பாவுக்கு அப்படியே தலையில கள்ள தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு லீபியோட அம்மா அப்பா அவன்கிட்ட காசு இல்ல வீடு இல்ல கார் இல்ல அதனால அவரை நாங்க எங்களோட ஃபேமிலிக்கு கொண்டு வர போறோம் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா எங்க வீட்டுக்கு மருமகனா வந்துடணும் அவ்வளவுதான் அப்படின்னு. அதுக்கு ஜென்லியோட அப்பா சொல்றாங்க அப்படியெல்லாம் எங்க பையனை எங்களால விட முடியாது நாங்க அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுப்போம் வீடு கார் எல்லாமே அவனுக்கு தான் அவனுக்கு நாங்க எல்லாமே பண்ணுவோம் நீங்க உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும்னு. அதுக்கு லீபியோட அம்மா அப்பாவும் ஓகே அப்படின்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா நீங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால வீட்டுக்கு போன உடனேயே ஜென்லியும் அவங்க அப்பா உட்காந்துட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்றாங்க. ஹீரோயின் வந்த உடனே ஜென்லி சொல்றாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அக்கா நான் இப்ப கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீ வீட்ல இருந்தா எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அதனால நீ ஏதாவது அபார்ட்மெண்ட் பார்த்து போயிடு அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஓகே போயிடுறேன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம் ஆயிடுது. ஜென்லி சொல்றாங்க அது மட்டும் கிடையாது வீட்டை என்னோட நேம்ல மாத்திடணும் இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரோட நேம்ல தானே வீடு இருக்கு ஆனா என்னோட நேம்ல மட்டும்தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயின் நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனா வீட்டோட பத்திரத்துல இருந்து கண்டிப்பா என்னோட நேம நான் விளக்கவே மாட்டேன் இந்த வீட்டுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறது நான் தான் நீ கிடையாது அதனால அதை மட்டும் என்னைக்குமே என்கிட்ட கேட்க வந்துடாத அப்படின்னு கோவத்துல அங்க இருந்து போயிடுறாங்க. ஜென்லி அவங்க அப்பா கிட்ட அப்பா பாருங்க இப்படி இருந்துச்சு அப்படின்னா லீபியை எப்படி என்னால கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு உடனே ஹீரோயினோட அப்பாவும் என்ன ஹீரோயின் நீ இப்படி பேசிட்டு இருக்க தம்பிக்காக இத கூட பண்ண மாட்டியா நீ அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் நான் எதை வேணாலும் பண்ணுவேன் ஆனா நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சூதானமா சொல்லிட்டு இருக்கீங்கல்ல இதெல்லாம் என்னால ஒண்ணு பண்ண முடியாது நான் ஒண்ணும் அந்த அளவு முட்டாள் கிடையாதுன்னு உடனே ஜென்லி சொல்றாங்க இப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருங்க கடைசியா என்னோட ஃபேமிலி நேம்
காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு நான் அவங்க வீட்டோட மாப்பிள்ளையா தான் போக போறேன் அப்படின்னு கோவப்பட்டு எழுந்திருச்சு போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஜென்லியோட அப்பாவுக்கு கோவம் வருது. ஹீரோயின் எல்லாம் ஒன்னாலதான், நீ எல்லா காசையும் அவனுக்கு கொடுத்த அப்படின்னா அவன் இந்த மாதிரி வீட்டை விட்டு போக போறேன், அந்த வீட்டோட மாப்பிள்ளையா போக போறீங்களா பேசுவானா, எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு ஹீரோயின் மேல ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி போட்டுடுறாங்க. ஹீரோயின் பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அப்பதான் ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. போன்ல ஒரே அவங்க அம்மா மிஸ்டு கால் ஆயிருக்கும். என்ன ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா சொல்யூஷன் சொல்றதுக்காக சோ என்ன அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு அட்ரஸ் அனுப்பியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவை பிக்கப் பண்றதுக்காக அந்த பில்டிங்க்கு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மா எந்த பில்டிங்க்கு வந்திருப்பாங்கன்னா ஹீரோயினோட வீடு இருக்கும்ல அந்த பில்டிங்க்கு தான். அதுவும் நேரா ஹீரோயினோட வீட்டு காலிங் பெல்ல தான் அடிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா தான் டோரை ஓபன் பண்றாங்க. ஏய் நீயா அப்படி சொல்லி கேக்குறாங்களா. ஹீரோவோட அம்மாவும் நீங்களா, நம்ம ரெண்டு பேருக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரியுமே, உங்களோட வீட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, வெளியில ரொம்ப சத்தமா கேட்டுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வீட்ல எல்லாருமே ஒரு பிரச்சனையும் இல்ல போங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவோட அம்மா அங்க நிக்கக்கூடிய ஜென்லிய பார்த்துட்டு உன்னை பார்த்தாலே உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு தெரியுதே, கண்டிப்பா உண்மையில ஒரு தப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜென்லி போயிட்டு வாங்க வாங்க நீங்க தான் சரியான ஆள் எங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அப்படின்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டுறாங்க. ஜென்லியோட அப்பாவுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியாது. இப்ப ஜென்லி நம்ம ஹீரோவோட அம்மாவை உட்கார வச்சுட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இந்த வீடு என் பேர்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு உடனே கல்யாணம் நடந்துரும், எல்லாம் என்னோட ரெண்டாவது அக்கா இருக்காளே இவ ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டா, வீட்டை என் பேத்துக்கு எழுதி தரவே மாட்டேங்கிறா, அவளுக்கு என் மேல ஒரு அக்கறையும் இல்லன்னு. உடனே ஹீரோவோட அம்மாவும் கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான், உனக்கு வீடு தரல அப்படின்னா என்ன பண்ண முடியும், உனக்கு கல்யாணம் ஆகணும்னா வீடு வேண்டாமா, பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு தெருவுக்கா போக முடியும், வீட்டுக்குள்ளதானே இருக்க முடியும்னு. உடனே சொல்லியும் கேட்டீங்களா இவங்க சொல்றதை கேட்டீங்களா, இவங்க தான் கரெக்டா பேசிட்டு இருக்காங்கன்னு ஹீரோட அம்மா சொல்றாங்க. நான் இன்னும் பேசியே முடிக்கலையே, உனக்கு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்ல, தாலி கட்டுறதுக்கு, குழந்தை பெத்துக்கிறதுக்கு, மெடிசன் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உன் அக்கா தானே நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்களா. ஜென்லிக்கு புரிஞ்சிருச்சு இவங்க நம்மள இவ்வளவு நேரம் மஞ்ச புகழ்ச்சி அடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, என் அக்கா எனக்கு தானே செய்யணும், வேற யாருக்கு செய்யணும் அப்படின்னு கேட்க ஹீரோட அம்மாவும் நீ உன் அக்காக்கு என்ன ஃபர்ஸ்ட் செஞ்ச அப்படின்னு திரும்பி கேக்குறாங்களா. ஜென்லியால ஒண்ணுமே சொல்ல முடியல. இது கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடுது. ஹீரோட அம்மா கேக்குறாங்க உனக்கு சாப்பிட தெரியுமா, இல்லனா அதுக்கும் அக்கா தான் ஹெல்ப் பண்ணணுமான்னு சுத்தமா டேமேஜ் பண்ணிட்டாங்க ஜென்லிய. அதுக்கப்புறமா ஏய் ஹீரோயின் நீங்க வா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்களா. ஹீரோயின் வந்து உட்கார்றாங்க. ஹீரோயினோட அம்மா அப்பாவுமே சைடுல உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோட அம்மா சொல்றாங்க எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனை நான் எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா, நான் சொன்ன ஒரு பேச்சு மீற மாட்டான், ஆனா நீங்க இருக்கீங்களே என்ன பையன் வளர்த்து வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி தெருப்புரைக்கு மாதிரியா பேசிட்டு தெரியுமா, இனியொருத்தவங்க வீட்டுல போயிட்டு சொந்த வீட யாராவது விட்டு கொடுப்பாங்களா, இவனெல்லாம் நீங்க இப்படி வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கணுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லல, ஆனா அவங்க அம்மாவை திட்ட ஆரம்பிச்ச உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. எதுக்காக இப்ப என் அம்மாவை திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. டோரை தட்டலான்னு பாக்குறாங்க, ஆனா வெளியிலே நின்னுட்டு இருக்காங்க, எதுவுமே உள்ள போகல. ஹீரோட அம்மாவும் என் பையன் எப்படிப்பட்ட பையன் தெரியுமா, அவனுக்கு நான் இப்ப பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன், அவனுக்கெல்லாம் கால்ல வந்து விழுவாங்க பொண்ணுங்க அப்படின்னு. ஹீரோயினும் அதே எதுக்காக இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் தம்பிய பத்தி குறை சொல்றதுக்காகவா, அவனை பத்தி நீங்க என்ன குறை வேணாலும் சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா என்னோட அம்மாவோட வளர்ப்புல எந்த ஒரு குறையுமே நீங்க சொல்லக்கூடாது, ஒருவேளை உங்க பையன் நீங்க போட்ட கோட்டை தாண்ட மாட்டான் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நீ அவனுக்கு இதை பண்ணு சொல்லி சொல்லி கொடுத்திருப்பீங்கல்ல, அப்ப அவனுக்குன்னு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, அதெல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிட்டு உங்களுக்காக தானே எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்திருப்பான், அப்படின்னா நீங்களும் தான் தப்பா வளர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வெளியில இருந்து கேட்ட உடனே ஹீரோக்கு சிரிப்பு வந்துடுது. அம்மாவும் முதல்ல ஒரு பொண்ணு எதிர்த்து பேசியிருக்காளா, எந்த பொண்ணு அப்படின்னு நான் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள அதுக்குள்ள ஒரு போர் களமே நடந்துடுற மாதிரி இருக்கு. ஹீரோட அம்மா பேச ஹீரோயின் பேச அப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. உடனே நம்ம ஹீரோ கதவை தட்டிடுறாங்க. கதவை வந்து ஓபன் பண்றாங்க. ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே நீயா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அதுக்குள்ள ஹீரோட அம்மா வந்து என் பையன் வந்துட்டான் பாத்தீங்களா எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கானு, அவன் ஒரு டாக்டர் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு சாரி நாங்க இப்ப கிளம்பணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. எதுக்கு வந்தாங்க எதுக்கு சண்டை போட்டாங்க அப்படின்றது ஒண்ணுமே தெரியல. ஆனா ஹீரோயினுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஹீரோட அம்மா வந்துட்டு போனாங்கல்ல அந்த லேடி அப்படின்றது. இப்ப உள்ள போனதுக்கு அப்புறமா ஜென்லி சொல்றாங்க இவங்க சொன்னதெல்லாம் கேட்காதீங்க,
பண்ணாதீங்கப்பா, எனக்கு வீடு வேணும், எனக்கு லிபிய கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான் அப்படின்னு மறுபடியும் இருந்தே ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு. ஐயோ இவனை வச்சுட்டு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட அக்காவோட மாமனாருக்கு சர்ஜரி ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா சர்ஜரியோட இடையில ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடுது. உடனே நம்ம ஹீரோவை கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஹீரோவும் அடுத்த செகண்டே சர்ஜரியில போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சு ஆபரேஷன் டோரை ஓபன் பண்ணி வெளியில வராங்க. ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்தோன்னே ஷாக். நீயா சர்ஜரி பண்ண அப்படின்னு கேட்க, ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்க அப்பா எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஹீரோயின் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஹீரோவும் சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட அம்மாவுமே இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ சர்ஜரிக்கு போன விஷயம் தெரியாதா. அப்போ ஒரு நர்ஸ் வந்துட்டு அவங்க சர்ஜரிக்கு போயிருக்காங்க, திடீர்னு அர்ஜென்டா கூப்பிட்டுட்டாங்க, இப்ப முடிஞ்ச உடனே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல நிறைய பாசமா இருக்க மாதிரி ஹீரோ ஒழுங்கா சாப்பிட்டானான்னு தெரியாது, அவனுக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஆபரேஷனுக்கு கூப்பிட்டுட்டாங்களான்னு தெரியாது அப்படின்லாம் பேசுவாங்களா. இதை கேட்கும் போது ஹீரோட அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். பரவாயில்ல, இந்த பொண்ணுக்கு என் பையன் மேல சின்ன கிரஷ் இருக்கும் போல, இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடலாமோ அப்படின்னு ஒரு கணக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. எங்க சீன் கட்டாது இந்த எபிசோட் முடியுது. ஹீரோட அம்மா என்னதான் கணக்கு போட்டாலும் ஹீரோ ஹீரோயின் கூட தான் ஒண்ணு சேருவாங்க. எல்லா கதையிலயுமே ஹீரோ ஹீரோயின் தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே எலியும் பூனையுமா தான் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சரியா போகுது? நிறைய விஷயங்கள் நம்மளோட வீட்ல நடக்கக்கூடிய ரியாலிட்டியை வேற இதுல காமிச்சிருக்காங்க. சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. செம காமெடியா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. Thank you friends. Take care. Bye bye.